வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபேன நம்மளே அசெம்பிள் பண்ணி ஓட வைக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஃபேன் V1. இப்போ இதில வந்து அந்த ஒயர் கனெக்ட் ஆகுறது வந்து உடைஞ்சிருக்கு. ஸோ, அதனால நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அத நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சூப்பர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்ப முதல்ல நம்ம உள்ள சொருகணும். இப்போ நம்ம கப்ப உள்ள சொருகுறோம் பார்த்தீங்களா, அந்த லோகோ இருக்கிறது, அது வந்து நம்மகிட்ட இருக்க ராட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ராட் வந்து ஒரு கண்ணு ஓட்டை போட்ட மாரி ஒரு சின்னதா லைன் போட்ட மாரி காமிக்கும். ஸோ, அத தான் நம்ம அங்க போடுற மாரி இருக்கும். உள்ளேருந்து விடுற மாரி. நீங்களே பாருங்களேன், அந்த இடத்துல உன்னிப்பா பாருங்களேன். அங்க ஒரு கேப் இருக்கா? அந்த கேப்லேருந்து நம்ம உள்ள விட போறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம டவுன் ராடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டவுன் ராட்ல அங்க கீழ இருக்க கப்பையும் போட்டு ஃபர்ஸ்ட்டு முதல்ல இத பண்ணிறணும். காரணம் என்னன்னா, நம்ம ஒயர்லாம் போட்ட பிறகு இத நம்ம போடுறதுக்கு சிரமமா இருக்கும். அதனால தான் நம்ம ஒயர் இழுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலை பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ஒயர நான் இழுத்துட்டு, இந்த மாரி அந்த இத கட் பண்ணி எடுத்துடுறேன். சரிங்களா? இப்படி சீவி எடுத்த பிறகு, எப்பவும் ஒயர் வந்து பழைய ஒயரா இருக்குன்னா, கட் பண்ணிட்டு புதுசா சீவி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா, அப்ப தான் கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கும். தென் தென் அதோட நம்மக்கிட்ட இதெல்லாம் மாட்டுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும்னா, ஒரு ஒயர் கட்டரு, அதுக்கப்புறமா ஒ ஒரு ஸ்பேனரு. ஸ்பேனர் வந்து 8லேருந்து 12க்குள்ள பேசிக்காவே நீங்க வீட்ல வாங்கி வச்சுக்கோங்க. அதோட உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு பார்த்தீங்களா? அது ஹெட்டும், ஸ்டாரும் ஒரே மாரி இருக்கிறதுல நீங்க ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அதோட டெஸ்டரு பேசிக்கா நமக்கு தேவை. ஏன்னா கரண்ட்டு இங்க இருக்கா, வருதா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு டெஸ்டர் ரொம்ப முக்கியம். இது இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா ஒரு செல்லோ டேப்பு. ஓகேவா? ஸோ, இப்போ இத எடுத்து நான் அந்த பழசு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பழச நான் முதல்ல எடுத்துடுறேன். இப்போ இந்த ஒயர்லாம் குடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இந்த சூப்பர் ஃபேன்ல ரொம்ப குவாலிட்டியா குடுத்துருக்கான். அதோட அவன் சால்ட்ரிங்கும் பண்ணி குடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து. அதனால ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. அது அந்த புதுசா நானா ஃபிட் பண்ணேன் பார்த்தீங்களா, அது என்னது ஒயர் கனெக்டரு அந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அதில நான் வந்து சொருகிட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம், நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நம்ம டைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, டைட் பண்ணிட்டு அந்த ஒயர வந்து லேசா ஒரு தடவ இழுத்து பாருங்க. இழுத்து பார்த்து வெளிய வராம இருந்துச்சுன்னா, அந்த டைட்டே போதுமானது. அதேமாரி பிளாக்கையும் எடுத்து போட்டுட்டு, இந்த மாரி நல்லா டைட்டா எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கீழ ஹோல்ஸு அதான் லைன் இருக்கிற மாரி இருக்கு பார்த்தீங்களா, அவன வந்து அந்த ஃபேன்ல வந்து கீழ வரணும். ஓகேவா? ஸோ, அந்த மாரி தான் நான் ஃபிட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி சேஃப்டி ஆ அது என்ன சேஃப்டி ஒயர வந்து நான் அந்த ஒயர் போன வழியிலேயே நான் அத உள்ளேருந்து போட்டு வெளிய எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது ஏன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் இருக்கு. இத நான் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு உங்களுக்கு சேஃப்டி ரிங்லேயே உங்க கையில குடுத்துருப்பாங்க. கீழ வந்து ஆ அதான் ஒயர் ஒயர் பின் போடுற மாரி இருக்கும். ஸோ, அத வந்து கீழ வச்சுக்கிட்டு போடுற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அத நான் போட்டுட்டு, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்தது இப்போ போல்ட்டையும், நட்டையும் அத லூஸ் பண்ணிக்கிறேன். எது? கீழ வர்றதுக்காக. கீழ வந்து நம்ம அந்த குடுத்துருக்காங்கல்ல, ஒயர் குடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு மேல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல நம்ம இந்த போல்ட்டையும், நட்டையும் போட்டு காமிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி எடுத்து உள்ள சொருகிக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்து என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த சின்ன சின்ன வாசர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அது வாசர் இருந்துச்சுன்னா வாசர் போடுங்க. அப்படி இல்லன்னா, நம்ம போல்ட் எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறமா 2 இது டைட் பண்ணிக்கோங்க. காரணம் என்னன்னா, பெரிய நட்டு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு டைட் குடுக்கணுமோ டைட் குடுங்க. 2வது நட்டு வந்து எது ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு பெரிய நட்டு வந்து வெளிய வராத அளவுக்கு அந்த ஒரு டைட்னஸ் குடுக்கும். அதுக்கப்புறமா அதில ஒரு பின் குடுப்பாங்க. சேஃப்டி பின்னு. அந்த பின் எடுத்து சொருகிக்கோங்க. சரிங்களா? இன்கேஸ் அது மிஸ் ஆயிருச்சுனா கூட, ஆ உங்க வீட்ல அதான் பொம்பளை ஆளுங்க கிட்ட வந்து ஹேர் பின் இருக்கும் பார்த்தீங்களா? அத கூட இத சொருவலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. இன்கேஸ் அது தொலைஞ்சிச்சுனா அத யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா கீழ வந்து நான் என்ன பண்றேன், நல்லா எந்த அளவுக்கு இன்னொன்னு ஸ்பேனர வச்சு நல்லா டைட் பண்ணியிருக்கோங்கப்பா. நல்லா டைட் பண்ணிட்டு, ஒரு தடவைக்கு 2 தடவ அது வந்து கரெக்ட்டா தான் இருக்கா? ஒரு சில இடத்துல வந்து இந்த மாரி ஆ அதான் ஸ்க்ரூ டிரைவர வச்சு திருப்புற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா நீங்க ஸ்பேனர வச்சே 2 சைடும் டைட் பண்ணாலே போதும். சரிங்களா? மெயினா
நீங்கள் வீட்டில் வந்து 8லேருந்து 12க்குள்ளே உள்ள ஸ்க்ரூ ட்ரைவரை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு தடவை வாங்கி வச்சிங்கன்னா லைஃப் டைமுக்கு யூஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ராட் வழியாக வரும் பார்த்தீங்களா, அந்த ராடில் வர ஒயரை வந்து இப்போது இந்த ஃபேனுக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த கனெக்டிங் இதில் அதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இதுலேயும் நான் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், நல்லா டைட் பண்ணிவிட்டு அது வெளியே வராத மாதிரி ஒரு வாட்டி இழுத்து பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் நெக்ஸ்ட்டு போவேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நம்ம அந்த சேஃப்டி ஒயர்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதான் கீழே சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல கூட ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரூ போடுற மாதிரி. அந்த ஸ்க்ரூ வந்து அந்த ஃபேனில் ஒரு ஸ்க்ரூ தனியாக ஒத்தையாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இப்போ நம்ம அந்த சேஃப்டி ஒயரை வந்து அதில் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம முதல்ல அந்த இதை கழட்டிடலாம். கழட்டிட்டு அதை பொறுமையாக எடுத்து போட்டுக்கோங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுங்கன்னா, இன்கேஸ் உங்கள் ஃபேன் வந்து நீங்கள் ஓடிட்டே இருக்குது, இன்கேஸ் அது ஓடிட்டு இருக்கும்போது அந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம போல்டு நட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது தேஞ்சு 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 உலர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷம் ஆனா, பல வருஷங்கள் ஆனா இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி சேஃப்டிக்கு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க ஒயரை வந்து. இந்த ஒயரை வந்து அந்த ஃபேனோட மோட்டார்லேயும் கொடுத்து கீழேருந்து மேலே வந்து அந்த ஒயர் மூலிமா அந்த சேஃப்டி ஒயர் வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த ஒயரை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து அந்த மேலே நம்ம ராடு கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ராடில் நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, எடுத்து நம்ம ஃபேன் ரெக்கையை எடுத்து போல்ட் நட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரூ போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ளே வந்து ஒரு வாசர் மாதிரி கொடுத்துருப்பான். அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூ போடுங்க. இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டே ஒரு ஸ்க்ரூ போட்டுட்டு ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க. ஒரு ஸ்க்ரூலேயே ரொம்ப டைட் கொடுத்துறாதீங்க. மீடியமாக கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக திருப்பிட்டு இன்னொரு சைடும் போட்டுட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒரு இது கொஞ்சம் லூஸ் பண்ணுவேன். அதான் ஒரு சைடு வந்து நான் டைட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுவேன். ஸோ 2 பக்கமும் பேலன்ஸ்டாக டைட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஸ்க்ரூ வந்து வளையிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் ஆகாது. ஓகேங்களா? இன்னொன்று, இந்த மாதிரி லாஸ்ட்டாக எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபைனலாக ஒரு டைட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களோட ரீஅஷ்யூரன்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா டைட் போட்டு கொடுத்துட்டோன்னா அந்த இது வந்து பேலன்ஸாக நம்ம ஃபேன் வந்து பேலன்ஸாக நிற்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி நின்ன பிறகு அதுக்கப்புறமா அந்த கீழே கப்பு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, கீழே பார்த்துக்கோங்க லூஸாக இருக்கான்ட்டு. எனக்கு லூஸாக இருக்குது. அதாவது நல்லா ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கப்பு வந்து கீழே ரொம்ப அந்த ஃபேனில் உராயிற மாதிரி கொடுக்காதீங்க. கொஞ்சம் மினிமம் கேப் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கேமராவில் ஏன்னா உங்களுக்கு தெரியல. தென் அதுக்கப்புறமா மேலே இருக்க ஒயரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ மேலே இருக்க அந்த இதில் வந்து நான் போட போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரூவை எடுத்து நான் போட போகிறேன். இப்போது இந்த ஸ்க்ரூவை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நான் பேசிடுறேன். இப்போ இதுதான் அந்த சேஃப்டி ஒயருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சேஃப்டி ஒயர் தான் இப்போது நம்ம அந்த மேலே கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன்ல, அதை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மேலே ஒரு கம்பியில் நம்ம சொருகியிருப்போம்ல கொக்கி மாதிரி, அந்த கொக்கிக்குள்ளே உள்ளே விட்டுட்டு இந்த இதை வந்து நான் ஒரு சின்ன இது மாதிரி காமிக்கிறேன்ல கையில், அதை வந்து உள்ள வழியாக சொருகணும். ஓகேவா? ஸோ அப்பம்போது இன்கேஸ் எதாவது ஆனா கூட சேஃப்டிக்கு இது நமக்கு அஷ்யூரன்ஸாக இருக்கும். இது நான் எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபைனலாக இது நான் வந்து இப்படி காமிச்சிட்ருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ அதை மாட்டிக்கிறேனா, இதை மாட்டிட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, அந்த ஸ்க்ரூவை வந்து எந்த அளவுக்கு டைட் பண்ணணுமோ டைட் பண்ணிவிட்டு, இப்போ அந்த சேஃப்டி ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த உள்ளே இருக்க கேப் வழியா, அதாவது மேலே நம்ம கொக்கி போடுவோம்ல, அந்த ஃபேனை நம்ம தொங்க விடுவோம்ல, அந்த கொக்கிக்குள்ளே உள்ளே விட்டுட்டு அதிலேருந்து இதை வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூவும் பின்னாடி வந்து ஒரு நட்டும் கொடுத்து வச்சுருப்பாய்ங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதான் அந்த உள்ளே கொடுக்குற ஹூக்ஸாக வச்சுக்கோங்களேன். இதோ இங்கே பாருங்களேன், அந்த ஒயர் வந்து உள்ளேருந்து போகுது. உள்ளேருந்து போயிட்டு அந்த நம்ம மேலே வந்து ஒரு கொக்கி போடுவோம்ல, அந்த கொக்கி வழியாக உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு அப்படியே மேலே கையை வைப்பேன் பாருங்களேன். அப்படியே கையை விட்டு ரிட்டர்ன் அப்படியே வந்து இந்த இடத்துல லாக் பண்ணுறேன். இப்போ லாக் பண்ணுறது தான் இந்த ஸ்க்ரூவை வச்சு லாக் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம அதை நல்லா ஸ்ட்ராங்காக லாக் பண்ணிட்டோம்னா,
எப்போவுமே வராது. இதோ நான் பாருங்களேன், அந்த கொக்கி இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நம்ம மேல வந்து சீலிங்ல உள்ள ஒரு கொக்கி இருக்கும்ல, அந்த சீலிங்கில உள்ள கொக்கிய இந்த ஸ்க்ரூ டிரைவரா நீங்க நெனச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி தான் அந்த சேஃப்டி ஒயர வந்து உள்வழியா நம்ம எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? அந்த கொக்கி வந்து நம்ம மாட்டிறணும் மேல. இப்போ ஃபைனலா நம்ம ஃபேன வந்து மாட்டிட்டோம். ஃபேன் நல்லாவே சுத்துது. அதோட அந்த ஃபேன் ராட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஆடக்கூடாது. ஷேக்கிங்கே ஆகக்கூடாது. ஓகேங்களா? நல்லா பாருங்க. நல்லா ஸ்டேபிளா சுத்துதா? அப்படி சுத்துனாலே நம்ம பண்ணது கரெக்ட்டு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க வந்து ஒயர வந்து கரெக்ட்டா கனெக்ஷன் குடுங்க. சிவப்பு ஒயர்னா சிவப்பு ஒயரு, கருப்பு ஒயர்னா கருப்பு ஒயரு. ஓகேங்களா? இந்த மாரி நம்மளா ஒரு விஷயம் செஞ்சு, அதில ஒரு சக்ஸஸ் கெடச்சிச்சுன்னா, அப்பா! அது வேற மாரி ஒரு ஃபீலு. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அந்த ஃபேன் ஆன் பண்ணும்போது. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த மாரி அடுத்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.